ஒரு போலீஸ்னாலும் பல பேரை வந்து அதட்டுற மாதிரி அரட்டுற மாதிரி ஒரு அதிகாரம் இருக்கிற மாதிரி. இப்போ ஒரு பிடி மாஸ்டர்னாலும் அப்படி தானே. இப்போ ஸ்கூலுக்குள்ளே இருந்து மற்ற வாத்தியாரெலாம் அந்த பர்டிகுலர் பாடத்தை மட்டும்தான் எடுப்பாங்க போவாங்க. ஆனால் அந்த பிடி மாஸ்டருக்கு வந்து ஓவரால் ஸ்கூல் கண்ட்ரோல் ஒன்று இருக்கும். அப்படி உருவமாக பார்க்கும்போது ஓகே ஓரளவு சரியாயிருக்கும். கொஞ்சம் சினிமாவும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இவ்வளோ இயல்பாக வேணாம், கொஞ்சம் சேர்த்துக்கலாமாங்க. இது வந்து ஒரு பக்கம் நடிகர்களாக எங்களுக்கு பெரிய அப்ரிசியேஷன். என்ன எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, கேமரா இருக்குங்கிற கான்சியஸ் இல்லாமல் நீங்கள் யதார்த்தமாக பண்ணுங்க அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. ரொம்ப யதார்த்தமாக இருக்கு. மாரி சார் வந்து எடுக்கிற படத்தை பற்றி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் வந்துட்டே தான் இருக்குது. எப்பயுமே இதே மாதிரி ஒரு இதாகவே எடுத்துகிட்டு வராரு, சாதி இதை தூண்டுற மாதிரி அப்படி இப்படின்னு நிறைய ஒரு சைடு வந்து தப்பாக தான் பேசிட்டு வராங்க. இதை வந்து உங்கள் பார்வையில் எப்படி தெரியும்? இப்போது என்ன சொல்கிறது, நம்ம சமூகத்தின் பொது புத்தியில் ஒன்று கட்டமைக்கப்பட்டிருக்கு எப்பயுமே. என்னென்னா, ரொம்ப கருப்பாக இருக்கீங்க, இல்லை பார்க்க உடையாக ரொம்ப எளிமையாக சாதாரணமான உடையில் இருக்கீங்க, இல்லை உங்களோட பேச்சில் வந்து ஆங்கில கலப்பு இல்லாமல் இன்னும் ஊர்க்காரனை தான் பேசுகிறீங்க, இப்படிலாம் இருந்தால் அவன் ஒன்றும் ஏழை. என்ன மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி வந்து வில்லனா தான் பார்த்துருப்பாங்க இல்லையா ஒரு சில படத்துல. இப்போ இந்த படத்துல வந்து அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனா இனிமேல் வந்து உங்களுக்கு எப்படி தோணுது, என்ன மாதிரி படம் பண்ணலான்ற ஒரு ஐடியால? இல்ல, அதாவது அது ஃபர்ஸ்ட் நம்ம கையில இல்ல. முதல்ல வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும். ப்ராக்டிக்கலாக நமக்கு டேட்ஸ் அந்த நேரத்தில் அவைலபிள் இருக்கு. சும்மா தான் இருக்கும்னா நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்க. நான் வந்து அந்த கதாபாத்திரம் தான் பண்ணுவேன், அதில் ஏற்கனவே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பெரிய சமூக சீர்திருத்தவாதியாக நடிச்சிட்டேன், அடுத்து காந்தியாக தான் நடிப்பேன் அப்படின்னாலாம் வேலை செய்ய முடியாதுங்க. தங்கம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைசன் படத்தில் ரொம்பவே நல்ல கேரக்டரில் நடித்து எல்லாரும் மனசுலையுமே இடம் பிடிச்சிருக்க நம்ம பிடி சார் தான் வந்திருக்காரு. வணக்கம் சார். சார், நீங்கள் வந்து ஒரு நல்ல படத்தில் சூப்பரான ஒரு கேரக்டரில் வந்து நடித்து எல்லார் மனசுலையுமே இடம் பிடிச்சிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். பிடி சார் அப்படின்னு சொன்னாலே இப்போது உங்களை பற்றி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ சொல்லுங்கள் சார், இப்போது எப்படி அந்த பிடி சார்ன்ற ஒரு கேரக்டர் எப்படி வந்தது? நான் கர்ணன் தான் ஃபஸ்ட்டு படம் மாரி செல்வராஜ் சார் கூட. அந்த படம் நடித்ததுக்கப்புறமா அவர் கூட கொஞ்சம் நெருங்கின தொடர்பு தொடர்ந்து இருக்கும். இன்னொன்று, எல்லா நடிகர்களையுமே வந்து இயக்குநர்கள் வந்து ஆன் ஃப்ரேம் இல்லாமல் அதுக்கப்புறமா எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்கங்கிற பார்வை வந்து எல்லாருக்குமே இருக்கும். சினிமாவில் எப்பயும் சொல்லுவாங்க, முதல்ல நீங்கள் வந்து போகிற இடங்களில் ஓரளவு டிசிப்ளினாக அவங்கள தொந்தரவு பண்ணாமல் கரெக்டாக நடந்துக்கிட்டு நல்ல புள்ளன்னு ஒரு பேர் வாங்கிட்டீங்கன்னா நல்ல புள்ள அதுக்கப்புறமா நம்ம பிள்ளை ஆகிடும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது எல்லா இடத்துலையுமே உள்ளது தான். ஸோ அப்படி வந்து அவருக்கு வந்து நானும் ஒரு நம்ம பிள்ளை ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்று, அவர் பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அவர் சொல்கிற வேலையை அந்த கதாபாத்திரத்தை சரியாக பண்ணணுங்கிற மெனக்கெடுதலை தவிர வேறு எதுவுமே இருக்காது. அதனால் இன்னொன்று, உருவமாக இப்போ நீ ஜென்ரலாகவே பார்த்தா போலீஸாக சர்வசாதாரணமாக போட்டுருவாங்க. இதுலேயும் ஒரு போலீஸ்னாலும் பல பேரை வந்து அதட்டுற மாதிரி அரட்டுற மாதிரி ஒரு அதிகாரம் இருக்கிற மாதிரி. இப்போ ஒரு பிடி மாஸ்டர்னாலும் அப்படி தானே. இப்போ ஸ்கூலுக்குள்ளே இருந்து மற்ற வாத்தியாரெலாம் அந்த பர்டிகுலர் பாடத்தை மட்டும்தான் எடுப்பாங்க போவாங்க. ஆனால் அந்த பிடி மாஸ்டருக்கு வந்து ஓவரால் ஸ்கூல் கண்ட்ரோல் ஒன்று இருக்கும். அப்படி உருவமாக பார்க்கும்போது ஓகே ஓரளவு சரியாக இருப்பான் அப்படின்னு ஒரு நினச்சிருக்கலாம். அதனால இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நடித்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது வில்லனாக தான் பார்த்துருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு வெறுப்பை தான் தூண்டுற மாதிரி இருந்தது உங்கள் மேலே. ஆனால் இப்போ இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மேலே ஒரு லவ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் இப்போது உங்களை பார்த்து? பயங்கரமான அப்ரிசியேஷனாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் கெட்டவனை நடிக்காதீங்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம கையில் இல்லைல்ல, ஒரு டேரக்டர் டிசைட் பண்ணுறது தான். நானும் முடிஞ்ச வரைக்கும் நல்லவனாக சூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஆடியன்ஸ் ஒன்று பிடிக்குது, ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம அதுவாக இருந்தால் கண்டினியூஸாக நம்மளை பிடிக்கும்ல, அப்படி பண்ணணும் தான் ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம், அமைஞ்சா அதேமாரி கண்டினியூ பண்ணலாம். இன்னொன்று, நான் இப்போ ரீசெண்டாக என் வீட்டிலேருந்து
வெளியில் இறங்கி கார் எடுக்க வரும்போது ரோட்லேருந்து ஒரு ஃபேமிலி போயிட்டு இருந்தவங்க சார்னு ஒரு சத்தம் திரும்பி பார்க்குறேன், டப்பால்னு ஃபேமிலியோடு இறங்கி வந்து எங்கள் பிடி சார் இப்படி தான் இருந்தார் அப்படிங்கிறது. ஆமாம், இன்னும் சில பேர் வந்து எனக்கு ஒரு வேளை இப்படி ஒரு பிடி சார் இருந்தால் என் லைஃப் ஒரு மாதிரி நல்லா போயிருக்கும்ல இப்படின்னு கேட்குறது. ஸோ மதனை எப்படி பார்க்குறாங்க அது எனக்கு 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 புரியல. ஆனால் அந்த பிடி சார் வந்து பயங்கரமா ஸ்டார்டிங்ல வந்து பாக்குறப்போ அந்த படத்துல ஒரு வில்லன் மாதிரி தான் ஆமா, நம்மள பார்த்தாலே வந்து தெரிஞ்சது அதான் இந்த என்னோட மீசை இதெல்லாம் பாக்குறப்போ. ஆமா. ஆனா போக போக அவருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு திறமையை கொண்டு வந்து அவருக்காக நீங்க பண்ற அந்த விஷயங்கள் எல்லாமே செமையா இருந்தது. ஸோ ஒரு ஆப்போசிட் அந்த கம்யூனிட்டில இருந்து இந்த மாதிரி ஒரு இது பண்றப்போ கரெக்டா எடுத்துட்டு போனல அந்த கேரக்டர். கொஞ்சம் அதிகமா போனாலும் ஒரு டவுட் வரும். ஆமா, அது எப்படி எடுத்துட்டு வந்தீங்க? இல்லை அதுதான் நீங்கள் ஒருத்தனை பயங்கரமாக நல்லவன் நம்பி அவன் திடீர்னு கெட்டவன் தெரியும் போது இல்லை அப்படி ஒரு கோவம் வரும். என்னடா உன்னோட போயா ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதேமாரியே ஒரு உருப்படாதவனாச்சே அப்படின்னு நினச்சிட்டு இருந்து போக 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 படிப்படியாக ஏன் நல்லவனாக இருக்கான், பரவாயில்ல இன்னும் நல்லவனாக இருக்கான், பரவாயில்ல இன்னொன்று நல்லவனாக இருக்காங்க போது ஈஸியாக பிடிச்சிரும். அப்போ என்னையெல்லாம் வந்து ஜென்ரலாகவே இவெல்லாம் தப்பானவன் தான்ப்பா அப்படின்னு ஒரு பார்வை தான் மேபி இதுக்கு முன்னாடி அந்த படங்கள் இருந்திருக்கும். அதாண்டி இப்போ இந்த படத்தில் வந்து அந்த சாப்பாடு பாக்ஸ்ல வச்சு சாப்பிட்டு போய் அடிச்ச போது கண்டிப்பா இது வில்லனா தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆமாம், ஆனா போக 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 தான் தெரிஞ்சது. ஆமாம், எப்பவுமே வாழ்க்கைக்குள்ளரே இப்படி தானே நம்ம நினைக்கிறதுக்கு மாறா ஒரு அதிசயம் புதுசாக ஒன்று நடக்கும்போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். வாழ்க்கையில் எல்லாத்தையும் இதேமாரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு வேறொரு பகுத்தாய்வை கொடுக்கும். அப்படி இந்த கதாபாத்திரம் வந்து எல்லா அம்மாவும் மக்களால் பயங்கரமாக கொண்டாடப்பட்டுச்சு. சரி, மாரி சார் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கிரிப்டை கொடுத்துருப்பாருல, அப்போ பார்க்குறப்போ இந்த கேரக்டர் இப்படி தான் வரும் அப்படின்னு உங்களுக்குள்ள தோணுச்சா ஸ்டார்டிங்லேயே? மாரி சார் வந்து அப்படியெல்லாம் எந்த ஸ்கிரிப்டையும் யார்ட்டையும் கொடுக்க மாட்டார், யார்ட்டையும் கொடுக்க மாட்டார். சொல்கிறப்போ கேரக்டர் அவர் கேரக்டராகவும் என்கிட்ட அவ்வளவு அதெல்லாம் கிடையாது, பெருசாக டீட்டெயிலிங்கெல்லாம். அவர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், எல்லா இன்டர்வியூஸ்லையும் அதை சொல்லியிருக்கேன். இந்த கதாபாத்திரம் வந்து இந்த படத்தின் முக்கியமான ஒரு ஆன்மா மாதிரி, அவ்வளோதான். இதை மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப கவனமாக பண்ணிவிடுங்க, சரியாக பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம ஒரு வளரும் கலைஞர் தான். அப்போ இந்த கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமானதுங்கும் போது நம்மளை முழுசாக ஒப்படைச்சு பண்ணால் அது பெட்டர். அந்த ஸ்கிரிப்டுக்கு நேர்மையாக இருங்கிறது தான் அவர் சொல்கிறது. ஸோ அதுவே போதுமானதாக இருந்துச்சு. இந்த வேலையை மட்டும் சரியாக பண்ணியிருக்கேன்னு நம்ம சொல்லிட்டா போதும்ல, அதுக்கு சரியாக இருக்கணுங்கிற எண்ணம் தான். அடுத்து நம்ம நடிக்கும்போது ஆன் ஸ்பாட் நம்ம தப்பு பண்ணுறோம் இல்லை சரியாக புரிஞ்சுக்கலன்னா அவ்வளோ பிரமாதமாக கரெக்ட் பண்ணுவார்னா நடித்து காட்டுறது இல்லை. இந்த கதாபாத்திரத்தின் பின்புலம் என்ன, இவன் எப்படி யோசிச்சான், இப்போ என்ன யோசிக்கிறான், இவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக நமக்குள்ளார போட்டுருவார் அவர். அது போதும் நடிக்கிறதுக்கு. அந்த கேரக்டர் அவரே கொண்டு வந்துருவார். கண்டிப்பாக கொண்டு வந்துடுவார். சரி, இப்போ நீங்கள் அந்த ஆன் ஸ்பாட்டில் ஷூட்டிங் செட் இருக்கு இல்லையா, அங்கே எப்படி மாரி சாரோட வேலை வாங்குற விதம் எப்படி இருக்கும் எல்லாருக்கிட்டையும்? இப்போ ஜென்ரலாக ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் வந்து பயங்கர ஃபோக்கஸ்டாக ஒரு வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இலக்கை அடைஞ்சிடலாம். இந்த குதிரைக்கெல்லாம் கடிவாளம் போட்டிருப்பாங்க தெரியுமா, அதெல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க முடியாது, இவ்வளோ தான் இருக்கும், ஒரு 15 சென்டிமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஜென்ரலாக நடிகர்களுக்கே நீங்கள் நல்ல இன்ஸ்ட்ரக்டர்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருங்கம்பாங்க. அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருங்கிறது நீங்கள் புதுசாக நடிக்க வர்றீங்க, நடிப்பு தான் முயற்சி பண்ணுறீங்க, வேறு எந்த வேவரிங்குமே இல்லாமல் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய ப்ராக்டிஸ் பண்ணி 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 தான் நம்ம கொண்டு வரணும். ஆனால் ஒரு 6வது 7வது படிக்கும் போதுலேருந்து நான் இயக்குனராகவேன், நான் சினிமா துறையில் சாதிப்பேன் இப்படி எழுதிக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் இருக்கார்ல, நீ கனவு கண்டுக்கிட்டே இரு அது ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு இப்போ அப்துல் கலாமெல்லாம் சொல்கிற மாதிரி அவர் கனவு கண்டுக்கிட்டே இருக்கிறது, அதுக்கு நடுவில் நிறைய வழிகளை எதிர்கொண்டுக்கிட்டே இருக்கிறது, இந்த வழிகளுக்கு நடுவில் அந்த ஓடி போய் அடையணுங்கிற பயங்கரமாக ஒரு கனவை துரத்திக்கிட்டே இருக்கிறது. இது ஒரு நாள் நம்ம கைவசப்படும் போது இல்லை நம்ம எப்படி வேலை செய்வோம், நமக்கு வேறு டைவர்ஷனே இருக்காது. 100% அதுக்குள்ள வேலை செய்யணுங்கிறது மட்டும்தான் இருக்கும், ஃபோக்கஸ் இருக்கும், அது டிஃபால்ட்டாகவே நடந்துடும். ஸோ அவர் ப்ராக்டிஸ் பண்ணியெல்லாம் வந்ததில்லை, அவருக்குள்ளே இன்பில்டாகவே இருந்தது. அப்போது அவ்வளவு நல்லா வேலை செய்யும் போது பிரமிப்பாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு நமக்கு. என்னடா இப்போ இந்த கேரக்டர் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாரா, இல்லை அந்த இடத்துல அப்படிலாம் எதுவும் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் சொல்லி ஒன்று நீங்கள் அப்படியே விட்டுருவார், ஒன்று நீங்கள் பண்ணுவீங்க, பண்ணும்போது அவருக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது, அந்த வாத்தியாரையோ இல்லை அந்த கிட்டானோட அப்பாவையோ இல்லை அந்த கிட்டானையோ ரொம்ப கரெக்டாக பார்த்துட்டாருன்னா குழப்பமே இல்லை, டேக் ஓகே நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஒரு வேளை அதில் வந்து நம்ம கிட்டானை பார்க்கல, இல்லை இந்த பிடி சார் கொஞ்சம் கூட இருக்குது இல்லை குறைச்சிருக்கு எதுனாலும் உடனே கரெக்ட் பண்ணுவார். ஏன்னா ஒரு நாள் வந்து அவர் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒழுங்கான ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும், அந்த படத்தில் ஒழுங்காக வேலை செய்யணுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா டேரக்டர் ரொம்ப க்ளோஸாக நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ டேரக்டர் வந்து இப்போ என்கிட்ட இருக்கட்டும் பசுபதி சார்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப இயர்லியராகவே சொல்லிட்டார், இவன் இதுதான், இவன் இப்படி தான் யோசிப்பான், இப்படி தான் பேசுவாங்கிறத சொல்லிட்டார்.
பசுபதி சார்ட்டையும் சொல்லிட்டார். அந்த முதல் நாள் ஒரு 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 1/4 மணி நேரம் 1 மணி நேரம் சொன்னதே ரொம்ப போதுமானதாக இருந்துச்சு. இப்போ அடுத்த நாள் வேறு ஒரு போர்ஷன் எடுக்கிறோம். இப்போ அவன் உள்ளே ஏறிட்டாங்க, உள்ளாரெலாம் வேறு யார் சொன்னால் ஏறிட்டான். நாங்கள் இப்போ நடிக்கிறோம். நடிக்கும்போது இல்லை, அவர் கட் சொல்லலை, அப்படி பார்த்துட்டே இருக்காரு. சீன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா பார்த்துட்டு இப்படி பார்க்குறாரு. சீன் முடிஞ்சிருச்சுன்னு தான் தெரியுது. கட் கட்னு இருந்துச்சு வெளில வர வந்துட்டு ரொம்ப இயல்பாக இருக்குது அவர் சொல்கிறாரு. ரொம்ப இயல்பாக இருக்குது இது. இது கொஞ்சம் கொஞ்சம் சினிமாவும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இவ்வளோ இயல்பாக வேணாம், கொஞ்சம் சேர்த்துக்கலாமாங்குது. இது வந்து ஒரு பக்கம் நடிகர்களாக எங்களுக்கு பெரிய அப்ரிசியேஷன். இது என்ன எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, கேமரா இருக்குங்கிற கான்சியஸ் இல்லாமல் நீங்கள் யதார்த்தமாக பண்ணுங்க அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. இப்போ சொல்லுவோம்ல, பிரியாணி பிரமாதமாக இருக்குது, இந்த பிரியாணி மசாலா ஒன்று தனியாக போடுவாங்கல்ல, அது போட்டால் இன்னும் கொஞ்சம் ஸ்மெல்லுன்னு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், நல்லாயிருக்கும், பார்க்குறவங்கள உடனே கவரும்னு ஒன்று இருக்குல்ல, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாமா அப்படின்னு. அதெல்லாம் பெரிய அப்ரிசியேஷனாக இருந்துச்சு. அந்த மாதிரி இப்போ அந்த படத்தில் கூட ஒரு சீனில் பைக்கில் நீங்களும் துருவ் அவர் வந்துட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து அந்த அதர் காஸ்ட் அவங்க வந்து சண்டை போடுவாங்க. அப்போ கூட அவர் தள்ளி விட போய் நீங்கள் எகிரி போய் அதர் காஸ்ட்லாம் இல்லை, அவங்க எங்கள் காஸ்ட் அப்படி அந்த கதாபாத்திரமாக சொல்கிறேன். அந்த கதாபாத்திரம் இந்த படத்தில் அந்த மாதிரி வந்து இவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க பண்ணுறதா இருக்கட்டும். அப்போ நீங்கள் எகிரி அந்த சேரில் விழுந்துருவீங்க இல்லையா, அப்போ அந்த சீன் எப்படி இருந்தது? உண்மையாகவே பலார்னு அரைஞ்சு தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டாங்க. ஆக்சுவலாக என்னன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 3 டேக் போணுச்சு. அடிக்கிற வரைக்கும், பைக்கில் போய் விழுகிற வரைக்கும் ஓகே. பைக்கில் வந்ததுக்கப்புறம் ஒரு பிடிச்சி ஒரு அரைஞ்சிட்டு அப்படி இழுத்து தண்ணிக்குள்ளே விடுவான் இல்லையா, அதை அரைகிறதெல்லாம் வந்து அதெல்லாம் அவங்க ஃபைட்டர்ஸுங்கிறனால ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணிவிடுவாங்க. நம்ம மிஸ் ஆகிறதும் அதெல்லாம் பண்ணிவிடுவாங்க கரெக்டாக. தூக்கி தண்ணிக்குள்ளே தூக்கி போடும்போது இல்லை, நம்ம என்னதுன்னா ஆர்டிஸ்ட் தானே, கவனமாக இருக்கும் நடப்போம். ஏன்னா தப்பா விழுந்து மூக்கு உடஞ்சிருச்சு, கண்ணு போயிடுச்சு, ஏதாவதுன்னா நீங்கள் அடுத்த ஷாட் நடிக்க முடியாது. அப்போ அது உங்களுக்கு பர்சனலாகவும் பார்த்துக்கணும், அடுத்து நடிக்க வேண்டிய அந்த கவனமும் இருக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து தான் அப்படி விழுக முடியும். ஸோ இன்னொன்று, நம்ம தண்ணியில் விழுகிறதுக்கு முன்னாடி அந்த ஏடிஸாக இருக்கட்டும், ஃபைட்டர்ஸாக இருக்கட்டும், தண்ணிக்குள்ளே எதுவும் கல் இருக்கா, எப்படி இருக்கு, என்ன இருக்கு, எல்லாமே பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் விழுவீங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, அந்த தண்ணிக்கு பக்கத்தில் அந்த காவா இருக்கு இல்லையா, அந்த ட்ரைனேஜோட 2 பக்கம் சிமெண்ட்டு கட்டையோட எட்ஜு இருந்துச்சு. நான் கரெக்டாக விழுகும்போது இந்த கால் வந்து கரெக்டாக அந்த எட்ஜில் ஒரு இடத்துல போய் அதில் அடிச்சிச்சு. அப்படி அடித்து நான் அந்த தடுமாற்றத்தோடு தான் என் உடம்பு, என்னையும் மறந்து தான் என் உடம்பு இப்போ விழுந்துச்சு. விழும்போது தண்ணியில் இப்படி தான் நான் விழுந்தேன் எழுந்திரிச்சேன். எனக்கு ஒன்றே ஒன்று என்ன இருந்துச்சுன்னா, அதை கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டாங்களாங்கிறது மட்டும்தான். ஏன்னா தப்புன்னா உண்மையோர் போகும். அது ஏற்கனவே 3 டேக் போயிருக்கு. ஏற்கனவே 3 டேக் போய் அதை வந்து ரொம்ப கவனமாக விழுகிறாங்கிறது தெரியுது. டேரக்டர் சொல்கிறாரு, கொஞ்சம் கவனமாக விழுகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறாரு. ரொம்ப கவனமாக இருக்கிற டேரக்டர் தான் கண்டுபிடிப்பாங்க, இல்லைன்னா நம்ம ஒரு ஏமாற்றி அவர் பண்ணிடலாம். அவர் பயங்கரமாக பார்ப்பார் இருக்கிறார். அதுக்கப்புறமா நான் அந்த ஃபைட் பண்ண அந்த பையன்கிட்ட அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் அடிச்சிருங்க உண்மையா அப்படிங்கிறேன். எனக்கு முன்னாடியே ஃபைட்டு அவர் மாஸ்டர் சொல்லிட்டார், திலீப் மாஸ்டர் சொல்லிட்டாரு, அடிக்கிறது மட்டும் இல்லை, தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுரு சொல்லிட்டாரு. அது எனக்கு தெரியாது. அது இன்னும் ஃபோர்ஸாக இருந்துச்சு, ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இப்போ படம் பார்க்கும்போது அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து அப்படி இருந்துச்சுங்க, உண்மையாக இருந்துச்சுங்க, உண்மையாக தான் ஏன் நடந்துச்சு, உண்மையாக தான் இருக்கும். சரி, இப்போ துருவ் விக்ரம் அவர் வந்து அவரோட ஆக்டிங் இதில் வேற லெவலில் இருக்குது. இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்களாக இருக்கட்டும், அதுக்கும் இதுக்கும் ரொம்பவே ஆப்போசிட்டாக இருந்தது. ஸோ இப்போ அவருக்கும் நீங்களும் தான் அந்த படத்தில் ரொம்ப ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது பார்க்குறப்போ. உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டு எப்படி இருந்தது அந்த படத்தில்? பாண்டுங்கிறத தாண்டி பயங்கர ஒரு அக்கறை ஒன்று இந்த பையன் மேலே வேணும். இவன் எப்படியே ஜெயிச்சிடணும், இவனோட கபடிங்கிற திறமை வந்து இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிற அக்கறையாக தான் இவன் எப்பயுமே கிட்டான வந்து பார்க்குறான். எனக்கு பர்சனலாக விக்ரம் சாரோட பையன் துரு இல்லை, அவருக்கு வந்து இவர் வந்து பிடி சார் நடிக்கிற மதன், இவர் நல்லா நடிக்கிறான்னு பார்ப்போம், இல்லை நான் நல்லா நடிக்கிறேன், அதெல்லாம் இருக்காது. அந்தந்த கதாபாத்திரமாக அந்த கதாபாத்திரத்தின் மேலே பயங்கரமான கவனமும் பயங்கரமான அன்பும் அது அவன் உண்மையாக இருக்கும். அது வந்து அவன் ஜெயிச்சிடணுங்கிறத நீங்கள் பயங்கரமாக ஃபீல் பண்ணிங்கன்னா தான் அது நடக்கும். இப்போ வரையுமே அவரோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறப்போ அப்படியே தான் இருக்காரு. ஆமாம் தெரியுறாரு. இல்லை, அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம், சாதாரண இல்லை. இப்போ அடுத்து ஒரு இயக்குனர்கிட்ட அவர் போய் வேலை செய்யும்போது அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு புதுசாக வேறு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர்கிட்ட வேணும். எப்படி நடக்க போகுதுங்கிறதே தெரியல, பயம்தான். ஆக்சுவலாக இப்போது இதேமாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிற என்கிட்டயே இதுக்கப்புறமா வந்து சார் பார்த்து பண்ணுங்கள் சார், கவனமாக பண்ணுங்கள் சார், அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு நிறையா சொன்னாலும் நான் நடிச்சிட்டேன், ஒரு 40 படம் பக்கம் நடிச்சிட்டேன். எனக்கு அதன் மீது ஓரளவு நம்ம அப்படி பார்த்து கவனமாக பண்ணிடலாங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவருக்கு இது 3வது படம் 4வது படம் அதான் பண்ண போகிறாரு.
அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் உள்ள ஒரு ஹீரோவாக பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு. அதை பார்த்து பார்த்து பண்ணுறது இருக்குல்ல, அது சாதாரணம் இல்லை, பெரிய பெரிய வேலை தான் இருக்குது. சார் இப்போ மாரி சார் வந்து எடுக்கிற படத்தை பற்றி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் வந்துட்டே தான் இருக்குது. எப்பயுமே இதே மாதிரி ஒரு இதாகவே எடுத்துகிட்டு வராரு, சாதி இதை தூண்டுற மாதிரி அப்படி இப்படின்னு நிறைய ஒரு சைடு வந்து தப்பாக தான் பேசிட்டு வராங்க. இதை வந்து உங்கள் பார்வையில் எப்படி தெரியுது? இப்போது என்ன சொல்கிறது, நம்ம சமூகத்தின் பொது புத்தியில் ஒன்று கட்டமைக்கப்பட்டிருக்கு எப்பயுமே. என்னென்னா ரொம்ப கருப்பாக இருக்கீங்க, இல்லை பார்க்க உடையாக ரொம்ப எளிமையாக சாதாரணமான உடையில் இருக்கீங்க, இல்லை உங்களோட பேச்சில் வந்து ஆங்கில கலப்பு இல்லாமல் இன்னும் ஊர்க்காரனை தான் பேசுகிறீங்க, இப்படிலாம் இருந்தால் அவன் ஒன்றும் ஏழை, இல்லை அவன் ஒரு சாதாரண வேலை செய்கிறான், இல்லை அவன் அடிமையாகிறதுக்கு எப்பயுமே தயாராக இருக்கான், இப்படி ஒரு சிந்தனை நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. ஈவன் சமீபமாக ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து நாங்கள் ஃபேமிலியோடு போயிருக்கோம். நான் முன்னாடி போயிட்டு, இப்போ இல்லை நான் சொல்கிறது, இது நடந்து வந்து ஒரு 7-8 வருஷம் இருக்கும், அருவி வந்ததுக்கப்புறமா தான். உள்ளே போயிட்டு ஹோட்டலில் அந்த டேபிள் புக் பண்ண இருக்கான்னு பார்ப்போம் இல்லையா, நான் உள்ளே போய் டேபிள் பார்த்துட்டு நிற்கிறேன். அப்போ ஒரு ஃபேமிலி என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, தம்பி இப்படி நாங்கள் திரும்பினேன், இந்த டேபிள் க்ளீன் பண்ணிருங்களேன் அப்படின்னாங்க என்கிட்ட. நான் ஒன்று சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பினேன், தம்பி கொஞ்சம் குயிக்காக பண்ணிவிடுங்க. நான் சொன்னேன், நான் சாப்பிட தாங்க வந்திருக்கேன், நான் சொல்கிறேன் அப்படின்னா. எங்கள் அக்கா அதை பார்த்துருச்சு தூரத்துலேருந்து. எங்கள் அக்கா நல்லா சிகப்பாக நல்லா கலராக இருப்பாங்க. அது வந்து பார்த்தது வேக வேகமாக கிட்ட வருது. என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்டுச்சு. இல்லை அவங்க என்னன்னு தெரியாமல் டேபிளை கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுதான் உங்ககிட்ட இப்படி கேட்பாங்க, என்ன கேட்டீங்க அவங்க கேட்டாங்க, யாரும் தெரியுமா அவனு எங்கள் அக்கா கத்துது. நாங்கள் கேட்ட அவங்க தெரியாமல் சொல்லிட்டாங்க, வேணும்னு சொல்கிறது இல்லை, அவங்களுக்கு அவங்க பார்வையில் இப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த வேலை தான் அநேகமாக செய்வான் அப்படின்னு அவங்களுக்குள்ளார ஒன்று பழகுனது தானே, அது ஒன்று இருக்குது. அப்போ நம்ம இல்லை அப்படிங்கும்போது அவங்ககிட்ட நம்ம சண்டை போடணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை, அவங்ககிட்ட குவைட்டாகவே வந்து இல்லைங்கிறத புரிய வைக்க முயற்சி தான் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொருத்தரையாக இந்தமாரி ஹோட்டலில் போய் ஏங்க இங்கே பாருங்க நான் எப்படிங்க, இங்கே பாருங்க நான் எப்படிங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்க முடியாது. சினிமாங்கிறது பெரிய ஊடகம், அதன் வழியாக யாருக்கு புரியலையோ அவங்களுக்கு புரியறதுக்கு தான் படம் எடுக்கிறாங்க. அவங்க தான் மறுபடியும் கத்திட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கட்டத்தில் சரி பண்ணிப்பாங்க. இன்னைக்கு ஜென்ரேஷனில் சரியில்லைனாலும் நீ யார் சொல்கிறது வேணாலும் கேட்காம இருக்கலாம், வீட்டில் புள்ள சொல்கிறத கேட்டு தானே ஆகணும், அவன் முன்னாடி சொல்கிறத கேட்டு தானே ஆகணும். ஒரு நாள் அந்த புள்ள சொல்லுவோம்ல, அப்பா அவர் சரியாக தான்ப்பா சொல்கிறாரு, மாறிக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இல்லைப்பா, நாங்கள்லாம் அப்படி தான்ப்பா இருக்கோம் அப்படின்னு குழந்தை சொல்லுவோம்ல. இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்காக தான் இப்போ எடுத்துக்கிட்டே இருக்காரு, வேலை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனால் வந்து தூற்றுபவர்கள் தூற்றட்டும், அதை பற்றியெல்லாம் வந்து எந்த கவலையும் இல்லை, வேலைப்பாட்டுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கும். என்னன்னா இப்போ இருக்கிற இதில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அந்த ஜாதி இதில் யாரும் பார்க்கறது இல்லை. ஆனால் இவர் எடுத்து அந்த ஒரு இதை தூண்டுற மாதிரி தான் எடுக்கிறாங்கன்ற மாதிரியே சொல்கிறாங்க. எப்படி தூண்டும்? இப்போ நீங்கள் உங்கள் பார்வையில் தெரியுதா அந்த மாதிரி இருக்கா? நான் என்ன கேட்குறேன், எத்தனையோ படங்களில் பெரிய பெரிய வில்லன்கள் காட்டுறோம், பெரிய பெரிய துப்பாக்கிகள் காட்டுறோம், பெரிய பெரிய சண்டைகள் காட்டுறோம். உடனே நம்மெல்லாம் எப்படியாவது துப்பாக்கிகளை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு தெருவில் தப்பு பண்ணுறவங்களாம் சுற்றணும் இப்படியா நினைக்கிறோம். அது எப்படி தூண்டும்? அது எப்படி தூண்டுனா அது? ஆனா இந்த படத்துல பாக்குறப்போ அவங்கள அந்த சைடுமே நல்லவங்களா தான் காட்டுறாங்க. ஆமா அவர் இருக்கிறாங்க அப்படின்றது. ஏங்க அவர் தொடர்ந்து சொல்றதே சாதி இல்லாத சமூகம் வேணுங்கிறத இங்க வலியுறுத்தணும் தான் சொல்றாரு. அவர் எந்த படத்துல போய் ஏன் சாதி தான் வசந்தது எந்த படத்துல சொல்றாரு அவரு? அவரு மாமன்னல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னைய நீ மதிக்கிற, என்னைய உட்காருன்னு சொல்ற, ஆனா எங்க அப்பாவை உட்கார சொல்ல மாட்டேங்கிற. ஏன் சொல்ல மாட்டேங்கிறன்னா, உங்க அப்பா உனக்கு அதை சொல்லி கொடுத்தது, நீ அதையே தான் பிடிச்சிட்டு அதுல தான் இருக்க. நீ 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 என்கிட்ட மாறுறதுக்கு தயாரா இருக்க, ஆனா என் அப்பாட்ட மாறுறதுக்கு தயாரா இல்ல. ஒரு 50% நீ வந்துட்டு இன்னொரு 50% தானே, இதுல என்ன பிரச்சனை, ஈஸி பண்ணிக்கேன் அப்படின்னு சொல்றது தான். அந்த பையன் என்ன சொல்றான் பக்கத்துல, இப்போ உதய் சாரோட கேரக்டர் என்ன சொல்லுது, அப்பா உட்காருங்கப்பா, அப்பா உட்காருங்கப்பா, அப்பா நீங்க உட்காருங்கப்பா அப்படிங்கும்போது அவரு அப்பா உட்கார மாட்டார் தம்பி, அதெல்லாம் அப்படிதான் அப்படிங்கிறது இருக்குல்ல. அதெல்லாம் வந்து பயங்கரம். அதெல்லாம் இந்த அரசியல்னா என்ன, அதிகாரம்னா என்ன அப்படிங்கிறத வகைப்படுத்தி ஒன்று சொல்லுவார். அது பயங்கரம் அதெல்லாம். ஸோ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறது மட்டும்தான் அதுக்காக எடுக்கப்படுற படம் தான். அந்த பரோட்டா சாப்பிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்களா அந்த இடத்துல, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அந்த இடத்துல அவன் வந்து என்ன யார் அது யார் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்குறப்போ சாப்பிட தானே வந்த அப்படின்னு நீங்கள் ஒரு டைலாக் சொல்லுங்கள், அது செமையாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சூப்பராகவே இருந்தது அந்த படத்தில். இனிமே எடுக்க போகிற படத்தில் நீங்கள் எந்த மாதிரி கேரக்டர்ஸ் எடுக்கிறதா ஒரு இல்லை, அது என்ன மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி வந்து வில்லனாக தான் பார்த்துருப்பாங்க இல்லையா ஒரு சில படத்தில், இப்போ இந்த படத்தில் வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனா இனிமேல் வந்து உங்களுக்கு எப்படி தோணுது, எந்த மாதிரி படம் பண்ணலான்ற ஒரு ஐடியால? இல்ல அதாவது அது ஃபர்ஸ்ட் நம்ம கையில இல்ல. முதல்ல இப்போ வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும், ப்ராக்டிக்கலாக நமக்கு டேட்ஸ்
அந்த நேரத்தில் அவைலபிள் இருக்குது சும்மா தான் இருக்கோம்னா நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்க. நான் வந்து அந்த கதாபாத்திரம் தான் பண்ணுவேன், அதில் ஏற்கனவே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பெரிய சமூக சீர்திருத்தவாதியாக நடிச்சிட்டேன், அடுத்து காந்தியாக தான் நடிப்பேன் அப்படின்னாலாம் வேலை செய்ய முடியாதீங்க. இப்போது முடிஞ்ச வரைக்கும் அந்த கதாபாத்திரத்தின் வாயிலாக இந்த சமூகத்துக்கு ஏதாவது சொல்கிறதுக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா சந்தோஷம். அதே மாதிரியே பயங்கரமாக ஹிலேரியஸாக சிரிக்க வச்சு அந்த போகும்போது எப்பா சிரிச்சு சத்தம்பா அப்படின்னு சொன்னாலும் சந்தோஷம். இல்லை ஆக்ரோஷமாக ஒன்று நடிச்சு எப்பா வசனம் மறக்கவே முடியலப்பா செவிட்டில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் சந்தோஷம். இப்படி எந்த கதாபாத்திரம் கிடைச்சாலும் அதுக்கு நேர்மையாக உண்மையாக நெருக்கமாக சரியாக வேலை செய்யணுங்கிறது மட்டும்தான். இதுக்கு நடுவில் ரசிகர்களாக இப்போ ரசிகர்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் வாயிலாக நிறைய பேர் வந்து நம்மளை வந்து பிடிக்குது 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 அப்படின்னு ரொம்ப பேசும்போது இல்லை, அவங்க சில பேர் சொல்கிறாங்க நல்லவனாவே நடிங்க அப்படின்னு. அப்படி எனக்கு நான் பார்க்குறது எப்படின்னா அப்படி முழுக்க முழுக்க நல்லவண்ணோ அப்படி முழுக்க முழுக்க கெட்டவண்ணோ யாருமே இங்கே கிடையாது. சந்தர்ப்பமும் சூழலும் தான் சரியையும் தப்பையும் தீர்மானிக்குது. நீங்கள் சரின்னு தெரிஞ்சால் அதை தொடர வேண்டியதும் தப்புன்னு தெரிஞ்சால் அதை திருத்திக்க வேண்டியதும் உங்களுடைய அறிவும் உங்களுடைய அனுபவமும் ஒரு நாள் உங்களுக்கு கொடுக்கும். அதை புரிஞ்சிக்க வேண்டியதான். ஒன்று தான் லாஸ்ட்டாக, நீ பண்ணுற காரியம் அடுத்தவனை தொந்தரவு பண்ணுமா அதை பண்ணாத. நீ பண்ணுற காரியம் மியூச்சுவலாக 2 பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா ஹாப்பியாக பண்ணு, விஷயமே கிடையாது. அவ்வளோதான், இதுதான். ஆமாம். சரி சார், இப்போ மூவியில் நீங்கள் நடிக்கிறப்போ மாரி சார் வந்து ஏதாவது ஒரு எமோஷ்னலான உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அவர் யாரையுமே அப்படிலாம் சொல்ல மாட்டார். அது ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி எப்படின்னா இப்போ உங்களை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி உங்களோட ஆக்டிங்கை பார்த்து அதைத்தான் சொல்கிறேன். அவர் வந்து அப்படிலாம் ரொம்ப இந்த அடிபட்டுச்சுன்னு சொன்னேன்ல, அப்போ வந்து ஓகேவா ஒன்றும் பிரச்சனை இல்லையா இவ்வளவு கேட்பார். ஏன்னா ரெண்டுமே இருக்கும், நம்ம மேலே பயங்கர அக்கறை அன்பும் இருக்கும், பத்திரங்கிறதும் இருக்கும். அடுத்து இந்த ஆர்டிஸ்ட் நடிக்கணும்ல அதுவும் உள்ளே இருக்கும். அப்போ அந்த இதெல்லாம் இருக்குமே அப்படியே நீங்கள் நடித்து முடிச்சோன்னே வாவ் சூப்பர். நேற்று ரீசெண்டாக அந்த வள்ளிநாயகம்னா அந்த கந்தசாமி கூடயே நிற்கிற அந்த ஆட்டை உரிச்சு போடுவாப்புல, கட் பண்ணி பிரித்து போடுவாப்புல இல்லையா, அவர் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். அந்த இன்டர்வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொல்லும் போது அவர் எவ்வளோ ஹாஸ்டர் கேள்வி கேட்டார், எப்போயாவது சூப்பர்னு சொல்லியிருக்காரா, எங்கே இப்படிலாம் சொல்ல மாட்டார், அப்படியே பார்த்து சொன்னாலும் அது கேட்காது, அவ்வளோதான், அந்தளவுக்கு தான் இருக்கும். இவ்வளோ நேரம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.